ஆஹா, தளபதியோட கடைசி படம் யார் எடுக்க போகிறா, என்ன ப்ரொடக்ஷன் எதுவுமே தெரியலையே. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? ஆமாம், யார் நீ? உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, நாங்கள் பக்கத்தூர். தளபதியோட லாஸ்ட்டு படத்தை எங்களுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் ஒரு ஆசை. ஆசையா? ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். எது அடம் பிடிக்க தெரியுமா? ஏய், உனக்கு ஒழுங்கா படம் பிடிக்க தெரியுமா? ஏங்க, இங்கே தாங்க நாங்கள் புதுசு. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படியோ அதை விட எங்கள் ஊரில் நாங்கள் தெரியலனா 4 பேர்த்துல கேட்டு தெரிஞ்சுக்கேன். நாங்களும் தலைக்கட்டு தான். நீங்கள் இங்கே எப்படியோ அதை விட நாங்கள் எங்கள் ஊரில். சரி சரி, தலைக்கட்டு மாதிரி தான் தெரியுது. அப்போது ஆரம்பிக்கலாங்களா? தளபதி 69 ப்ரொடக்ஷன் ஸ்டார். ஏங்க, வந்துட்டீங்க. டைரக்டர், டைட்டிலு இதெல்லாம் என்னென்னு சொல்லி முடிச்சுட்டு போங்க எல்லாத்தையும். தளபதியோட கடைசி படம், அதை இப்படி சாதாரணமாக சொல்கிறது? நாளைக்கு 5 மணிக்கு பார். 5 மணிக்கா? ஏன் ஒர்க் ஷிஃப்ட் அப்போ தான் முடியுதா? ஜோக் இல்லையா? 5 மணிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானே, என்ன வண்டி வச்சிருக்கான்னு தெரியலையே. பாய்ஸ், தளபதியோட லாஸ்ட் படம் அனௌன்ஸ்மெண்ட்டை தெரிஞ்சு விடுங்கடா. ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரையா நீ? ஆனால் தரமான தலைக்கட்டு நிரூபிச்சிட்டு பத்தியா? ஆஹா, ப்ரொடியூசர் ஓகே. இப்போ டைரக்டருக்கு என்ன பண்ணுறது? சரி, படம் உங்களுக்கு எந்த ஜோனில் வேணும்? ஏங்க, நீங்கள் எந்த ஜோன் எடுத்தாலும் சரி, இல்லை 8 மாதம் கழிச்சு ஜோன் எடுத்தாலும் சரி, எங்களுக்கு படம் வெற்றி ஆகணும். வெற்றிமாறன். ஆஹா, படம் வெற்றி, வெற்றிமாறன், வெற்றி கழகம், தளபதி ஒரு மாதிரி சிங்க் ஆகுது. போயிடலாம், அப்படியே போயிடலாம். சார், தளபதியோட கடைசி படம் நீங்கள் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வடச்சென்னை மாதிரி ஒரு யதார்த்தமான கேங்ஸ்டர் படம். ஹாய், சாரி டு சே, அதை பேஸ் பண்ணி தான் நான் தனுஷை வச்சு வடச்சென்னை 2 பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கரெக்டு தான், போகணும். வடச்சென்னை 2 போய் தான் ஆகணும். இந்த தென் சென்னை பேஸில் ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் மாசா இல்லை. ஆக்சுவலி தனுஷ் கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. இது ஆக்சுவலாக வந்து நான் தனுஷ்கா தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது தனுஷ் நான் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தனுஷ்க்கு பெர்மிஷன் கேட்டு தான் வந்து நான் கதை சொல்றேன். ஆக்சுவலாக தனுஷ்க்கு தான் கதை முதல்ல சொல்லி ஓகே பண்ணியிருந்தேன். சரிங்க, அட்லீஸ்ட் இந்த கிழக்கு மேற்கு சென்னைன்னு ஏதாவது பண்ணி விடுங்க. இல்லை, ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் தனுஷ் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? சார், அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிட்டிங்களா? இல்லை, பாலு மகேந்திர சார் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டைட்டில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது டைட்டில் இருந்தால் ப்ளீஸ் கேன் சஜஸ்ட். டைவர்ஸ்னு வைங்க சார். இப்போ இருக்கிற 2 கரெக்டாகவும் இருக்கும், அதுவும் அவருக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த நடிகைகளுக்கு விவாகரத்தோ இல்ல திருமணம் தடைபட்டாலோ நம்ம தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது வாய்க்கு வழியில பேச நியாயமா பேச மாட்டியா? உங்களுக்கு என் ரூட்டு தான் கரெக்டு. உங்கள் கடைசி படத்தை நான் எடுத்து தரேன். வாங்க, ஊர் காவலன் படம்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் டைட்டில் சொல்லுங்க. சொல்லி அடிக்கிறதுல கில்லி எடுத்துட்டுமா? ஆக்சுவலாக கில்லி மாதிரி தான் படம் வேணும், பட் அது உங்களால் முடியாது. வேணாம். அப்போது சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பதியும் எடுத்துட்டுமா? அதான் அந்த படத்தை எடுக்க விட்டது தான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. அப்படின்னா சொல்லியும் சொல்லாமல் சொல்லிட்டே சொன்ன மாதிரி சுரண்டு சுற்றி சுருண்டு அடிக்கிறதுல நல்ல குடிச்சின்னு எடுத்துட்டுமா? எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். திருத்தணி, சிவகாசி, திருப்பாச்சி, அப்படியே பழனியிலேருந்து கரூர் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி வந்துட்டீங்க. எங்கள் அம்மா செத்து வைப்பாலாம். ஆக்சுவலாக தளபதி வந்துட்டா கள்ளக்குறிச்சியே கிடையாதுடா, நல்ல குறிச்சி தான். சரி, இப்படி ஊர் படமாக எடுத்துட்டு இருக்கிறீங்களே, இப்போ இந்த ஊரெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊர் பேர்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்து ஊரை வச்சு எடுக்க வேண்டியதான். சார், நீங்கள் பண்ணுங்கள், பேசாமல் இப்போவே பக்கத்து ஊருக்கு போயிருங்க, அதான் சரியாக இருக்கும். நாங்கள் ஏதாவது யங் டைரக்டரை வச்சு படத்தை முடிச்சுக்கிறோம். பேசாமல் யங் டைரக்டர் போயிடலாமா? இவர் சரியாக இருப்பா போல. நான் தான் கோமாளி, லவ் டுடே கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக போகிற மாதிரி இருக்கும். கேட்டலாம் சார். தளபதி கடைசி படம் கொஞ்சம் ஏதாவது ஃபன் ஓரியன்டாக ஏதாவது ஒரு மூவி எடுத்து முடியுமா? தளபதி படம், அதுவும் லாஸ்ட் படம் எனக்கு பண்ண சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜூனியர்ஸ்க்கு சொல்கிறேன், டே தம்பி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம், அப்புறம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எப்படியாச்சும் மேலே வந்துடுங்க. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சார், விஜய் நான் கடைசி படம் முடிச்சு அரசியல் நின்று இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டே வரப்போகுதுடா. நீ இன்னுமா கதையை இழுத்து சொல்லிட்டு இருக்கிற?
ஏங்க படத்தை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு யாரும் ஆஃபீஸ்ல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. யாருங்க அது? எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன். ஓ இவரு பண்ணலாம். ஆனா ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான லைன் மாட்டிருக்கு. வாங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும்? கேஜிஎஃப், சலாறு, குருவி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 32 பண்ணட்டுமா? வேணாம், சொந்தமா ஏதாவது. இல்லைன்னா கல்கி, அவதாறு, அயலான மிக்ஸ் பண்ணி மெர்சல் 2 பண்ணட்டுமா? சொந்தமா ஏதாவது. வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணட்டும்? டேய் சொந்தமான்னு சொல்லிட்டு இருக்கிறனே, உன் காதுல விழுகுதா இல்லையாடா? ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். நீங்க பண்ண வரைக்கும் போதும் தான். விஜயனாவே ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை பட்டத்தோடு தோத்திட்டு இருக்காரு. நீ பேசாம அங்கேயே இந்த மிக்சியெல்லாம் அரைச்சு குறைச்சிக்க, இந்த பக்கம் வந்துட்டு இருக்காது. அப்ப பிகில் 2 போலாமா? நீங்க கொஞ்சம் மூட் 2 போலாமா? என்னோட அண்ணன், என்னோட தளபதி. தேங்க்யூ. என்ன பண்றதுன்னு தெரியலையே, எவன் செட் ஆவான்னு தெரியலையே. நான் வேணா எங்க ஊர்ல இருந்து லோக்கல் கை ஒன்று இறக்கிட்டுமா? கூட்டிட்டு வாங்க, பரவாயில்லைங்க. பேன் இந்தியா மூவின்னு ஆகி போச்சு. உங்க ஊரா தானே, எங்க ஊரா தானே. இவனு கூட பேசியே மண்டியில் இருக்கிற பாதி முடி கொட்டி போச்சு. ஹே ஹாய், திஸ் இஸ் சந்தீப் ரெட்டி. வாங்க. ஏன் யாருங்க ஒரு மாதிரி இருக்கா போல? உங்க ஃபேவரட் அர்ஜுன் ரெட்டி நான் தான் பண்ணிச்சு. அந்த ஆல் டைம் ஃபேவரட் அனிமல் நான் தான் பண்ணியிருக்கு. ஓ அவனா? பாருங்க, தளபதியோட கடைசி படம், அதுக்கேற்ற மாதிரி கதையாக தான் இருக்கா. ஸோ தளபதிக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சார் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் ரக்கோடான பைக்கில் செகண்ட் கியரில் 3rd கியரை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. டேய், பார்ட்டினா கட்சின்னு ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா 2வது கியரில் 3வது கியர் ஓப்பன் பண்ணுவாரா? நீ இந்த மாதிரி கதையெல்லாம் விஜய் சாரை வச்சு எடுக்கிறது இல்லடா. சொன்னேன்னு தெரிஞ்சாலே இயக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை இயக்குனராகவே இருக்க விட மாட்டாங்களா? பீப்புள் இதான் லைக் பண்ணுறது. நீங்க என்ன பேசிட்டே இருக்கிறீங்க? இவ்வளோ பேசுறீங்க. உங்க பருத்தி வீரன்லாம் நீங்க பருத்தி வீரன்லாம் நீ பேச ஆரம்பிச்சிட்ட. பருத்தி வீரன் மட்டும் இல்லடா, உனக்கு முன்னாடியே அனிமல் ஒரு படம் நாங்களே பண்ணிட்டோம், மிருகம். அதுல எல்லாம் ஹீரோ பண்றதை கெட்டதா தான் காமிச்சிருக்கோம். ஆனா நீ இதுதான் கரெக்ட், இதுதான் வந்து ஒரு ஹீரோயிசமே காட்டிட்டு இருக்கிற, அதுதான் தப்பு. நீங்க பேசுறவங்க பேசிட்டே இருங்க. யூ கான்ட் ஸ்டாப் மீ. நீங்க பண்ற உள்ள அப்படின்னா நான் பாலிவுட் போவேன், பாலிவுட் பண்றதுலாம் ஹாலிவுட் போவேன். நான் இப்படியே போயிட்டே இருக்கேன். ஏதோ தெரியாம 2 படம் எடுத்துட்டு அப்படியே போயிடுவேன்னு பார்த்தா நீ இதையே ஒரு வம்சாவளியா உருவாக்கிட்டு இருக்கிற. நான் இது மாதிரி தான் படம் பண்ணுவேன், இதுக்கும் அவார்டு கொடுப்பாங்க. அது வேணா கரெக்ட் தான். இவங்களுக்கு எதை கொண்டாடணும், எதை தூக்கி போடனே தெரிய மாட்டேங்குது. நான் இங்க சூர்யா சார் வச்சு அனிமல் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அனிமல் ரோல் சூர்யா சார். அப்பா பெரிய ஹீரோக்களா அது இதுன்னு ஆசை காமிச்சு உள்ள வருவான். இவனெல்லாம் தயவு செஞ்சு உள்ள வர விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம கல்ச்சரை அல்சர் ஆக்கிடுவான். அடுத்து அனிமல் பார்க் போறேன். இவனையெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும் போதே தலையில 2 ஓட்டு ஒட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் இவன் வாவுசி பார்க்கில் டோக்கன் போற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ பாருங்க, அனிமல் பார்க் போறேங்கிறான். அனிமல் 2, அதாவது அனிமல் பார்க் அனிமலை விட இன்னும் வைல்டரா இருக்கும். நீ தமிழ் படம் எடுக்கலடா, திரைப்படம் எடுக்கவே தகுதியில ஒழுங்கா ஓடி போயிரு. நல்லா பேர் வச்சாங்கடா சந்தீப் ரெட்டி வாங்கன்னு. அந்த கடைசியில் இருக்கிற வாங்க தூக்கிட்டு இனிமே உனக்கு வாங்க போங்கலாம் கிடையாது, வாடா போடாதான். ஏங்க உங்க ஊர்லாம் வேணாங்க, வேலைக்கு ஆகாது. நான் இங்கேயே தான் நல்லா பையன் இருப்பான். பிடிச்சிட்டேன், வெயிட் பண்ணுங்க, பிடிச்சிட்டேன். ஏங்க சரிங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏதோ சதுரங்க வேட்டையை பார்த்து ஸ்கேம் பண்ண மாதிரி இப்படி காட்டப்படுறீங்க. என்ன பேரு? இளைய தளபதி விஜய் பேர் வச்சுக்கலாமா? ஏங்க பேசாம அந்த டேரக்டர் கேட்டு பார்க்கலாமா? சதுரங்க வேட்டை, தீரன் ஃபர்ஸ்ட் 2 படம் சூப்பராக எடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 படம் சூப்பராக தான் இருக்கும். எனக்கு பயமே அந்த கடைசி 2 படம் தான். அதெல்லாம் சரியா வருங்க, நீங்க போங்க, எல்லாம் கரெக்டாக வரும். சார், விஜய் சாரோட கடைசி படம் நீங்க பண்ண முடியுமா? ஓகே பண்ணலாம். இல்லை சார், இது கிட்டத்தட்ட கடைசி படம். இதுக்கப்புறம் மறுபடி அவர் நடிக்க போகிறது கிடையாது. 3 நேரம் ஆசை கூடாது. கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணலாம். 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. சார், ஒன்றும் தெரியாதனே ஆச்சா பூச்சான்னு பேசிட்டு இருக்கிறாங்க சார். ஏதாவது கொஞ்சம் பேசுங்க சார். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சார், பட்ஜெட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சார். ஆள் சிக்கிடுச்சு.
நீங்கள் வாட்டு கசகசன்னு செலவு பண்ணுங்க, இருக்கிற பெரிய இதிலெல்லாம் உள்ளே போடுங்க. இல்லை அதிகமான பொருட்செலவுனால எடுக்கிற படமோ அல்லது ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறதுனால மட்டுமே அது நல்ல படமாக எடுத்துக்க முடியாது. ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது நல்ல மனுஷனை உருவாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் ஒரு நல்ல படமாக இருக்கும். சார் வேறு ஏதாவது சொல்லணுமா சார்? படம் ரிலீஸ் ஆகிற அதே அன்னைக்கு இன்னொரு சின்ன படமும் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பண்டிகையை கொண்டாடுங்கடே.